அண்ணே இது என்னண்ணே? இது வந்து அகத்தி. ஓ சரி. அகத்தி கீரை. சரி. வந்து நம்ம மாட்டுக்கு பெரும்பாலும் சூப்பரா இருக்கும், மாட்டுக்கு போடுவோம். சரி. அதுல பாத்தீங்கன்னா இது வந்து அகத்தி கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரி, இது விதையா நட்டு வைக்கணுமா? இது விதை தான், அகத்தி விதை. ஓ சரி சரி. ஆமா, இது எப்படி கிடைக்கும்னா அகத்தி மரம் வந்து பெரிய மரமாயிரும். ஓ சரி. அது பெரிய மரமாயி அந்த இதுல விதை வந்து வரும். அந்த இப்ப நம்ம மரத்திலே ஒரு மரம் நிக்கவா காட்டுதேன். சரிண்ணே. அகத்தி விதை போட்டோம்ல, ஆமா, அந்த மரம் இந்த மரம் தான். எப்படி இருக்கு பாரு, எவ்வளவு பெரிய மரம் இருக்கு பாத்தியா? ஆமா. இதுல வந்து பூ பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை கலரா அந்த பூத்திருக்கா, இதான் அகத்தி பூ. ஓ சரி. ஆமா, இந்த முன்னால நீங்க பாத்தீங்கன்னா 11-12 பாட்னில அகத்தி பூலாம் நம்ம இது ப்ராடக்ட் இது செஞ்சிருப்போம். இதான் அகத்தி பூ. இந்த பூ தான் நமக்கு காயாயி நெத்தாயி விதை வரும். ஓகே ஓகேயா? சரி. இதான் அகத்தி காய்க்கூடியது. எவ்வளவு நீளம் இருக்கு? ஒரு அடி தாண்டி இருக்கு. ஆமா, 1.5 அடி இருக்கா? இதுலதான் அகத்தி விதை இருக்கும். ஓ சரி. ஓகேயா? நான் காமிக்கேன் பாரு. அகத்தி விதை இது நல்லா விளைஞ்சிட்டு கிட்டத்தட்ட இப்படி இருக்கா. இதை நம்ம காய போட்டுட்டோம்னா ஒரு ப்ரௌன் கலர்ல வந்துடும். இந்த ப்ரௌன் கலர்ல வந்தோடனே ஒவ்வொரு விதையும் முளைச்சி அகத்தி கீரை நமக்கு வேலியில போட்டுக்கலாம். மாட்டுக்காகவும் நமக்கு கீரைக்காகவும். இதான் அகத்தி விதை. எப்படி இருக்கு? இப்படிதான் விளைய வச்சு நம்ம எடுக்கலாம். சரியா? நம்ம மரமா உருவாக்கி வச்சிருக்கு. நம்ம விதை நெத்துக்கு பட்ட உடனே எடுக்கணும். சூப்பர்.